ஏன் மாமா சட்டைய நீ எதுக்குடி போட்டிருக்க? கழட்டுடி. முடியாது. முடியாதா? இப்ப நீ கழட்டுறியா? நானே கழட்டி தூக்கி எறிவா? நீ கழட்டி தூக்கி எறிகிற வரைக்கும் நான் என்ன பார்த்துட்டே இருப்பேனா? லொச்சு, கழட்டுறதுக்கு உனக்கு கை இருந்தா கழட்டுற கைய உடைக்கிறதுக்கு என்கிட்டயோ கை இருக்கு. பாப்போண்டி, யார் கை கழட்டுது யார் கை உடைக்குதுன்னு பாப்போண்டி. ஏய், சட்டைய முதல்ல கழட்டுடி. முடியாதுரி. கழட்டுடி. முடியாதுன்னு சொல்றேன்ல, போடி. ஏய் ஏய், கழட்டு. ஏய், மூடி. ஏய், கழட்டுடி. மூடி. ஏய், மூடி. விடு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியோட கைய பிடிப்பேன்? என்ன இந்த வீட்ல உன்னோட ராஜ்யம் நினைப்பா? இருக்கிறது சொந்த மாமாவோட வீடா இருந்தாலும் அடங்கிதான் இருக்கணும். அத விட்டுட்டு விஸ்வா எனக்கு தான் சொந்தம், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் தங்கச்சி கிட்ட திமிரா சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப விழுந்த அறைக்கு உன் கண்ணம் மட்டும்தான் செவந்திருக்கு. இனிமே கண்ணீர் துளி வத்துற அளவுக்கு உன் உடம்பே செவக்கும். பார்த்து இருந்துக்கோ. லக்ஷ்மி, அக்கா, பூஜை ரூம்ல இருந்து கற்பூரமும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வா. போ. எதுக்குக்கா? நம்ம ஊர்ல அவமானப்படுத்துற மாதிரி இவளுக்கு சூட ஏத்தி முகத்துல கரிய பூச போறியா? போய் எடுத்துட்டு வா சொல்றேன். போ. சரி. அக்கா, இந்தாக்கா, எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்குக்கா கற்பூரத்தை போய் சட்டையில போடுற? இவ யூஸ் பண்ண சட்டைய இனிமே விஸ்வா யூஸ் பண்ண கூடாது. அதுக்குதான். இந்த சட்டை மாதிரி உன்னோட லவ்வும் சீக்கிரமா எரிய போகுது. லக்ஷ்மி, இவ முகத்துல கரியெல்லாம் பூச வேண்டாம். இப்ப நடந்ததே கரிய பூசின மாதிரிதான். வா போலாம்.
துளசி வாங்கண்ணா. ஆ. ஏய், என்னாச்சுமா துளசி? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஆ. நான் நல்லாதான் இருக்கேன். தூங்கி எழுந்திருச்சேனா அதான். ஓ, ஓகே, அப்படியா? ஓகேமா, இந்தா. என்னண்ணா இது? உங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுத்தாங்கம்மா. அம்மா முறுக்கு சுட ஆரம்பிச்சாங்கன்னா நீ பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுவியாமே. அம்மா சுட்ட முறுக்குனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதான் நல்லா சாப்பிடணும். பார், சொல்லிட்டு போறேன், அதுல இருக்க ஒரு முறுக்க கூட நீ மிச்சம் வைக்க கூடாது. ஓகே? சரிண்ணா. நல்லாதான் தலையாட்டேன். சிவகாமி, ஹலோ சிவகாமி. துளசி, சொல்லு சிவகாமி. எப்படி இருக்க? அங்க ருத்ராவால உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவகாமி. இல்ல துளசி, இப்போ ருத்ரா அங்கதான் இருக்கா. அவளால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்காத என்ன? சரி, அதெல்லாம் விடு. நான் கொடுத்துக்கிட்ட முறுக்கு சாப்பிட்டியா? சாப்பிட்ட சிவகாமி, நல்லா இருந்துச்சு. திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் சுட்டு அனுப்புனேன். துளசி, முறுக்கு சுடும் போதெல்லாம் பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடுவேன். அத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இப்பதான் நீ என் பக்கத்துல இல்லல்ல, அதனால நான் வீடியோ கால் பண்ணி நீ சாப்பிடுறத பாக்குறனே. வீடியோ கால்லையா? ஆமா துளசி, நான் பண்றேன். சிவக ஐயோ, வீடியோ கால் பண்ணா என்னால முறுக்கு சாப்பிட முடியாதது சிவகாமிக்கு தெரிஞ்சிருமே. சிவகாமி, என்ன துளசி, நான் போன் பண்ணும்போதெல்லாம் நீ எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சு? இப்பதான் நெட் ஆன் பண்ண சிவகாமி, அதான். ஓ, அப்படியா? சரி, நீ இப்போ முறுக்கு சாப்பிடு, நான் பாக்குறேன். இதோ இப்ப சாப்பிடுறேன்.
துளசி, என்னாச்சுடி? ஒண்ணும் இல்ல சிவகாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன நீ கடிக்கவே முடியாம கஷ்டப்படுற? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவகாமி. இதோ இப்ப சாப்பிடுறேன் பாரு. சாப்பிடு. ஏ துளசி, என்னடியாச்சு? கடிக்க முடியல சிவகாமி. என்னது, கடிக்க முடியலையா? ஏன்? ஆமா, முகத்தை எதுக்காக ஒரு பக்கமாவே திருப்பி வச்சிருக்க? அங்க என்ன நடந்துச்சு? துளசி, ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? ஒண்ணும் இல்ல சிவகாமி, ஒண்ணும் இல்ல. இல்லடி, முறுக்க கூட கடிக்க முடியல உன்னால. ஒரு பக்கமாவே திரும்பி இருந்து பேசுற. அப்ப அங்க ஏதோ நடந்திருக்கு. எங்க உன் முகத்தை இப்படி திருப்ப. திருப்பு துளசி. என்னாச்சு துளசி? கண்ணால இப்படி செவந்திருக்கு. ஏய், ஏ துளசி, ஏண்டி அழற? என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல சிவகாமி. சொல்லு துளசி. அவ எப்படி உன்னை அடிக்கலாம் பாரு. கை விரல் பதிஞ்சு எப்படி கண்ணு செவந்திருக்குன்னு. அவங்க அடிச்சது கூட எனக்கு வலிக்கல சிவகாமி. ஆனா விஸ்வாவோட சட்டை எரிச்சிட்டாங்க. லக்ஷ்மியோட அக்கா வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப அபசகுணமா தோணுது சிவகாமி. அபசகுணமாவா? ஆமா சிவகாமி, அவங்க எரிச்ச சட்டை நீ எடுத்து கொடுத்தது. அதே எரிஞ்சிருச்சுன்னா நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள பெருசா நடக்க போதோன்னு தோணுது. அதையும் அந்த ருத்ரா தான் நடத்த போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு சிவகாமி. துளசி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என்னோட வேண்டுதல் அப்படியெல்லாம் நடக்க விடாது. நீ முதல்ல போன வை, நான் இப்பவே அண்ணன்கிட்ட பேசுறேன். வேண்டாம் சிவகாமி, வேண்டாம். நீ மாமா கிட்ட இத பத்தி பேச வேண்டாம். இந்த பிரச்சனைய நானே சமாளிச்சுக்கிறேன். ஏய், உன்னை அடிச்சிருக்காங்க, சட்டையை எரிச்சிருக்காங்க, அதை ஏன் சொல்ல வேண்டாங்கிற? அவங்க பண்றதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் சிவகாமி. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாப்போம். என்ன சிவகாமி இப்படி பாக்குற? இல்ல, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற நீ இப்ப அமைதியா பேசுற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துளசி. ருத்ரா சட்டை எரிச்சத அபசுகுணமா நினைக்காத. விஸ்வாவுக்கு எதுவும் ஆகாது, நான் வேண்டிக்கிறேன். சரி சிவகாமி, நான் போனை வைக்கிறேன். சரிடி. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரும் இல்ல. சட்டை எரிஞ்சது அபசுகுணமா இருந்தாலும் அதையெல்லாம் நீதான் நீக்கி
என் மக விஸ்வாவை பாத்துக்கணும். என்ன சிவகாமி இந்த நேரத்துல இங்க உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்க? விஸ்வாவுக்கு நான் வாங்கி கொடுத்த சட்டை எரிஞ்சு போச்சுன்னு துளசிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க.